ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறேன். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் குடங்க. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த நாள் வந்தாச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிட்ட பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா பால் குடம். ஸோ 1 மணி நேரத்தில் கடன் வீட்டில் விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் பால் குடத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அந்த குடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஊற்றிட்டு அது மேலே தேங்காய் வச்சு எங்கள் மம்மி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோமா, அதனால் வித்தியாசமாக இருந்துச்சு எங்களுக்கேவும். ஏன்னா இதுனா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நாங்கள் எடுத்தது கிடையாது. சும்மா பால் குடங்கிறது அது வேறு, பட் இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் வச்சு எடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சளில் காப்பு மாதிரி கட்டிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மாங்கொலை எல்லாத்தையுமே சொருவி அது ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் எதிர்பார்க்காததை விட பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் போட்டுகிட்டே இருக்கேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நாங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக தான் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பூக்குழி வேறு வருதுங்க. அது ஒன்று. அடுத்து எங்கள் ஸ்ட்ரீட் பொங்கல் வருது. இன்னும் 48 நாள் பூஜை ஒன்று இருக்குது. ஃபுல்லு ஃபன் தான். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோன்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால் இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா அப்படியே சிறப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். உண்மையாகவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கூட எப்படியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ரியலாகவே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜாலியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. பூ எல்லாத்தையுமே வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அதை மாட்டி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மாங்கொலை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொறி வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டாங்க. மைக்கில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தோம். 5 மணிக்கு எல்லோரும் கரெக்டாக நான் போகிறேங்க அப்போ உடனே தூக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரு சுற்றி வருவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் பார்த்திங்கன்னா உண்மையாகவே வித்தியாசமாக பண்ணியிருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போயுமே முளைப்பாரி சுற்றுறதுக்கு தெருவாக பார்த்திங்கன்னா சுற்றுவோம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தெரு இருக்குது, ஒரு 4-5 தெரு இருக்குது. அந்த தெருவை சுற்றி தான் நாங்கள் எங்கள் தெரு வழியாக வர்ற மாதிரி இருக்கோம். அது மாதிரியே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பால் குடத்தையும் பண்ணோம். அதனால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயாச்சு. ஏன்னா அம்மனை பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் எடுத்து வச்சுருக்காங்க. மாதாங்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதாவது நாங்கள் இருக்கோம் பார்த்திங்களா, அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது மாதாங்கோயில்னு சொல்லிட்டு. அங்கே தான் பார்த்திங்கன்னா அம்மனை எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கடுத்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பரிகாரம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிட்டு தூக்கி வச்சுருவாங்க. எப்பயும் போல் நம்ம அம்மனை தூக்கி வச்சுருவாங்க. இப்போ நாங்கள் வெறிகொண்டு போயிட்டுருக்குதுக்கு எதுக்கு, பால் குடத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் செட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வர்றதுக்காக தான் இவ்வளோ போராட்டங்களும். ஏன்னா நான் கரெக்டாக போனதும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடியாக இருந்தாங்கங்க. ஏன்னா எங்கள் மம்மி அவ்வளோ லேட் ஆக்கிட்டாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் அங்கேயே வைப் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்கலாம். எல்லோரும் பார்த்திங்களா, நான் கரெக்டாக உள்ளே போகும்போது எல்லோரும் ரெடியாகி வெளியில் போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் தூக்கிட்டு நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த முளைப்பாரியும் தூக்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டே கிடையாதுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து தூங்கலான்னு பார்த்தா கூட தூக்கம் இல்லை. ஏன்னா ரேடியோவை போட்டு விட்டு ஒரே ரகலையை கூட்டிட்டானுங்க. என்னால் தூக்கமும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லோரும் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பொறுமையாக பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. இப்போது நாங்கள் பால் குடத்தை தூக்கிட்டு அப்படியே தெருவாக சுற்ற போகிறோம். நீங்களும் பார்த்து எங்கள் கூட செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
கருப்பே ஹாய் சொல்லு. கருப்பே success.
முத்தை